ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. அத்வைத ஞானாமிர்தம். ஓம் தத்சத். ஸ்ரீ பரபிரம்மனே நமக. இஃது கோவலூர் மடம் ஸ்ரீல ஸ்ரீ மகாதேவ ஞான தேசிய சுவாமிகள் பாதசேகரர் ஸ்ரீல ஸ்ரீ ராமசுவாம சுவாமிகள் அவர்களால் இயற்றப்பட்டது. தொடர்ச்சி. விரக்தியை நன்கு பூரணமாக்க வேண்டின் கடவுட்கிருபையை பூரணமாக பெறுதல் வேண்டும். சிவகிருபையன்றி விரக்தி பாலைவனம் போல பயனின்றியதாகும். ஈஸ்வர பிரசாதம் பெற்ற விரக்தி நன்றாக சீர்திருத்தம் செய்த நல்ல பூமிக்கு ஒப்பதாகும். நல்ல பூமியில் இட்ட வித்து பழுதின்றி முளைத்து நாளுக்கு நாள் விருத்தியடைந்து நல்ல பலனை தருவது போல சிவ கிருபையுடைய விரக்தியும் குரு உபதேச ரூப விதையை பழுதின்றி முளைக்கச் செய்து விசார தியான வாயிலாக விருத்தியடைந்து மோட்ச பயனை அவசியம் பயக்கும். இங்கனம் கூறிய வைராக்கியத்தை பெற்றவனிடம் முற்கூறிய சாதனங்கள் எல்லாம் கூடியே நிற்கும். இவ்வெல்லா சாதனங்களையும் பெற்ற அதிகாரி 3 துக்கங்களால் பீடிக்கப்பட்டவனாய் மன கலக்கம் அடைந்து, நான் யார், இந்த துக்கங்கள் என்னை எவ்வாறு வந்தடைந்தன, இவை எவ்வு உபாயத்தால் நீங்கும், இவ்வுபாயம் உபதேசிப்பவர் யார் எவ்வாறு என்று இவ்வாறு விசாரித்து இவ்வெல்லா சமுசயங்களையும் போக்க வல்லோர் பிரம்ம ஞானிகளை என தேர்ந்து பத்ரம் புஷ்பம் பழங்களை கையிற்கொண்டு அத்தியான்ம சாஸ்திரார்த்தங்களை நன்கறிந்தவரும் உள்ளங்கை நெல்லைக்கனி என தன்னை அறிந்தவரும் நிஷ்டையில் தற்பரரும் சாத்திரங்களில் கூறிய சகல சத்குணங்கள் வாய்ந்தவருமான ஞானசாரியை கண்டு விதிபூர்வமாக அவரது பதும பாதங்களை மலரால் அர்ச்சித்து பூமியில் தண்டம் போல் விழுந்து நமஸ்காரம் செய்து பின்னர் எழுந்து தோத்திரம் செய்ய ஆசிரியர் சன்னதியில் அமரும்படி ஆக்ஞாபிக்கப்படு பின் உத்தரவின்படி நற்சீடனும் அமர்ந்து கை கட்டியவனமாய் இருந்தனன். உபதேச வர்ணனம். ஆசிரியர் தன் எதிரில் உட்கார்ந்திருக்கும் அன்பனை சம்சார துக்க நீக்கத்தின் உபாயம் அறிய வந்தவன் என்று முகக்குறியால் அறிந்தும் அறியாதவர் போல, ஏ குழந்தாய், நீ இங்கு யாது பயனை கருதி வந்தனை, அதனை கூறுவாய் என்றனர். பின் சிஷ்யன் தனது அபிலாஷையை கீழ் வருமாறு விண்ணப்பித்தனன். ஐயனே, இச்சம்சார துக்கம் அடியனை நிமிஷமும் விடாது வாட்டுகின்றது. மத்தியான வெயிலில் மணல் மேட்டில் கிடத்தப்பட்ட மீனை போல கதியாதுமின்றி தவிக்கின்றேன். தயாநிதி தங்களை போன்ற சில சாந்த மகனியர்களை அடிக்கடி பார்த்திருக்கிறேன். அப்பெரியவர்கள் சிறிதும் கவலையின்றி பாலரை போல குளிர்ந்த முகமும் மனமும் உடையவராக காணப்பட்டனர். அவர்கள் இவ்வுலக விஷயங்கள் யாதுமின்றி அறியாதவராயிருந்து மதிதிருப்பராக இருப்பதை கண்ட ஏதுவை கண்டும் ஸ்ருதியை கொண்டும் ஆராய்ந்த இடத்து இத்துக்க ஒளிவிற்கு தங்களை போன்ற பெரியோரே கதி என்று கருணாநிதியான தேவரீரை வந்தடைந்தேன். தாங்கள் கிருபை கூர்ந்து அடியேனை பீடித்துள்ள அனர்த்தங்கள் ஒழித்து கிருதார்த்தனாகும்படி செய்தல் வேண்டும் என்று மீண்டும் வணங்கி விண்ணப்பித்தனன். இவ்வாக்கியத்தை கேட்ட ஆசிரியர், குழந்தாய், உன்னை நீ அறியாதலால் இத்துக்கம் உன்னிடத்து காணப்படுகிறது. நீ துக்க வடிவமும் அல்ல, துக்கத்தின் சம்பந்தியும் அல்ல. பின்னையும் நீ அழிவற்ற சித்தானந்த விண்ணனாய் இருக்கின்றாய். இதுவே உண்மை. நீ யார் என்பதை நன்கு ஆழ்ந்து விசாரித்துப்பார். எது எது நீ அல்லவோ அது அதனை இது நானல்ல, இது நானல்ல என்று விவேகத்தால் தள்ளி அதனோடு முன்பின் அபிமானித்து வந்த நான் என்னும் வாசனையையும் விடு. பின் எது நீயாக என்று நிற்கின்றதோ அதை நான் என்று அறிந்து அதன் மேல் நான் சேத்தனன், ஆனந்தன், வியாபகன் என்றால் முதலான சின்மாத்திர வாசனையை திடமாக சம்பாதி. இதுவே சம்சார துக்கம் சிறிதுமின்றி ஒழிவதற்கு உபாயம், வேறொன்றும் இன்று என்றனர். சங்கை. ஏ குருநாதா, தாங்கள் என்னிடத்துள்ள தயையினால் உபாயம் கூறியும் நான் என்னை நன்றாக தெரிந்து கொள்ளவில்லை. தேகமே அல்ல நானாக தோன்றுகிறது. வித்தையில் சிரேஷ்டரான பண்டிதர்களும் தேகத்தை நான் என்று அபிமானித்தல்லவா விவகரிக்கின்றனர். நான் என்பது தேகம்தானா? தேகம் நான் என்றால் நான் ஆனந்த விண்ணா இருக்கின்றேன் என்றால் நீர். தேகமோ கடம் போல பரிச்சின்னமாய் சுகதிக்கம் இரண்டிற்கும் இடையமால் அல்லவா இருக்கிறது. விசாரிக்கும் இடத்து மிகுதியும் துக்கலாயம் என்று சொல்லலாம். இங்கனம் ஆய இதனை எங்கனம் நான் என்று துணிவது. ஏ தயாநிதி, தாங்கள் கிருபை கூர்ந்து என்னை உள்ளவாறு தரிசிப்பித்தல் வேண்டும் என்றனன். சமாதானம். அன்பனே, நீ விரும்பிய வண்ணம் ஆன்மாவை பற்றி சுருதியில் கூறிய உண்மையை கூறுகிறேன். ஏகாக்கிர சித்தத்துடன் கேட்பாயாக. சாமவேத சாந்தோக்கிய உபனிஷத்து 6வது அத்தியாயத்தில் உத்தாலகர் என்னும் முனிவர் தன் மகனான ஸ்வதகேதுவை நோக்கி விரிந்த பொருளோடு ஜகத்காரண பிரம்மத்தை அறிவித்து தத்துவமசி, அது நீயாக இருக்கிறாய் என்று 9 முறை உபதேசிக்கின்றனர். இத்தத்துவம் அசி என்னும் வாக்கியம் தத்துவம் அசி என 3 பதங்களை உடையது. தத்து அது கல்யாண குணங்களுடைய ஜகத்காரண பிரம்மம்.
துவம் நீ ஈன குணங்களுடைய ஜீவன், அசி இருக்கிறாய், எனவே அது நீயாக இருக்கிறாய் என்பது பொருள். இங்கனம் சுருதி ஆன்மாவை பற்றி கூறியிருக்கின்றது. இதுவே சகல சுருதிகளின் அபிப்பிராயமும் ஆகும். சங்கை கூறிய அர்த்தத்தால் ஜீவன் ஜகத் காரண பிரம்மம் ஆயிருக்கின்ற ஒன்றீர். இதில் ஜகத் என்றால் என்ன, ஜீவன் என்றால் என்ன, பிரம்மம் என்றால் என்ன, இதனை நன்றாக விசாரித்து கூறி அருளல் வேண்டும். சமாதானம். இப்பொருள் நன்கு விளங்க வேண்டுமாயின் சிருஷ்டி கிரமத்தை கூறுவோம். இதனால் உனக்கு சக ஜீவ பரங்களின் அர்த்தம் நன்கு விளங்கும். சிருஷ்டி வர்ணனம். சச்சிதானந்த பரிபூரண பரமாத்மாவினிடத்து பழுதையில் பாம்பு போல் கற்பிதமான ஓர் சக்தி உண்டு. அதை மூல பிரகிருதி என்பர். அது வெண்மை நூல், சிகப்பு நூல், கருமை நூல் இவைகளால் முறுக்கிய கயிறு போல சத்துவம், ரஜசு, தமசு என்ற 3 குணங்களை உடையது. அவைகளில் சத்துவம் மாயை, அமோக காரணி, வித்தை என்னும் பரியாய நாமங்களை பெறும். சுத்த தடாக ஜலத்தில் சூரிய பிரதிபிம்பம் போல இம்மாயையில் பரமாத்மாவின் சாயை தோன்றும். அதிஷ்டான பிரம்மம், ஆசிரிய மாயை, அபாச பிரதிபிம்பம் இம்மூன்றும் கூடி ஈஸ்வரன் என்று சொல்லப்படும். இவர் ஜகத்ரா காரணர், வியாபி, சர்வஜர், சத்தியகாமர், நித்தியமுக்தர். இவர் ஜகத்தை சிருஷ்டித்தலால் பிரம்மா என்றும், ரட்சித்தலால் விஷ்ணு என்றும், சம்மரித்தலால் உருத்ரன் என்றும் பெரியோர் கூறுவர். எங்கனம் புருஷன் ஒருவனுக்கே சமைத்தல், பாடுதல், ஆடுதல் ஆகிய தொழிற்பேதத்தால் ஆடுவோன், பாடுவோன் என்று நாமங்கள் கற்பிக்கப்படுகின்றனவோ அதுபோல கடவுளுக்கும் முத்தொழில்களால் 3 நாமங்கள் கற்பிக்கப்படுகின்றன. பிரகிருத்தின் ரஜோ குணத்திற்கு மோகக்காரணி அவித்தை என்று பெயர். பூமியில் விடப்பட்ட பாதரசம் பல அம்சங்களாக சிதறி ஓடுவது போல இவ் அவித்தை முன் ஜீவர்களது கர்மானுச்சாரமாக நிற்றலின் ஒன்று போன்று மற்றொன்றில் இல்லாததாய் உயர்வு தாழ்வோடு கூடி நானாக இருக்கும். இவ வித்தையின் ஒவ்வொரு அம்சத்திலும் பரமாத்மாவின் சாயை பிரதிபலித்து தோன்றும். அதிஷ்டான சைத்தன்யம், ஆசிரிய அவித்தை, ஆபாச பிரதிபிம்பம் இம்மூன்றும் கூடி ஜீவன் என்று சொல்லப்படும். அவித்தை காம கர்மங்கள் என்ற சேற்றால் கலக்கப்பட்டிருத்தலின் கலங்கிய ஜலத்தில் பிரதிபிம்பம் போல ஜீவர்கள் மலினராயிருக்கின்றனர். அவித்தை மலினமாதலால் ஜீவனது அதிஷ்டானத்தை ஆவரணம் செய்கிறது. இதனால் இவர்கள் அவித்யா மோகிதர், அர்பக்ஞர், அனீசர், பரிச்சின்னர்கள் என்று பெரியோர்கள் கூறுவர். பல ஜீவர்களின் சுரூபம் சொல்லப்பட்டது. ஜெகத் சுரூபத்தை இனி கூறுவோம். ஜீவர்களது கர்ம போகங்களை கொடுத்தல் என்றும் ஈஸ்வரன் எப்போது உதாசீனராகின்றாரோ அப்போது பிரளயம் உண்டாகிறது. பிரளய காலத்தில் சகல பதார்த்தங்களின் சம்ஸ்காரமும் விக்ஷேப வடிவ தம பிரதானத்தில் தங்கி மாயையில் ஒடுங்கியிருக்கிறது. ஆகையால் ஜீவர்களின் எஞ்சியிருக்கும் கர்மமும் சூட்சமுமாகிய மாயையில் தங்கியிருக்கும். கர்ம பல போகத்தை கொடுக்க ஈஸ்வரன் எதிர்முகமாகும் போது ஜீவர்களின் போக நிமித்தம் ஜகத்தை உண்டு பண்ணுவேனாக என்று ஈஸ்வரனுக்கு இச்சையுண்டாகும். அப்போது பிரகிருதியின் தமஸ் விக்ஷேப ரூப பரிணாமத்தை அடையும். விக்ஷேபத்தினின்று சப்த குணமுடைய ஆகாசம் தோன்றிற்று. ஆகாசத்தினின்றும் பரிச குணமுடைய வாயு தோன்றிற்று. வாயு நின்று ரூப குணமுடைய அக்னி தோன்றிற்று. அக்னி நின்றும் ரசகுணமுடைய அப்பு தோன்றிற்று. அப்போ நின்றும் கந்த குணமுடைய பிருத்திவி தோன்றிற்று. இப்பஞ்சபூதங்களுக்கு காரணமான தம பிரகிருதி 3 குண வடிவமாதலின் அப்பஞ்சபூத்தங்களும் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்னும் 3 குணங்களோடு பிறந்தன. இவைகளை சூட்சும பூத்தங்கள் என்றும் அபஞ்சீகிருத பூத்தங்கள் என்றும் கூறுவர். கூறிய அபஞ்சீகிருத பூத்தங்களின் சத்துவ குண கூற்றில் அந்த கரணமும் ஞானேந்திரியங்களும் உண்டாயின. அந்த கரணம் ஒன்றாயிருப்பினும் சங்கல்ப நிச்சய அவதான அபிமானம் என்னும் விருத்துகளின் பேதத்தால் முறையே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் நாமங்களை பெறும். ஸ்ரோத்திரம், துவக்கு, சுஷு, சிங்குவை, கிரணாம் என ஞானேந்திரங்கள் 5 இவைகள் கிரமமாக ஆகாய முதல் 5 பூத்தங்களின் தனி கூறுகள் ஆயின. ஆகாசத்தின் குணமான சத்தத்தை சுரோத்திரமும், வாயுவின் குணமான பரிசத்தை துவக்கும், அக்னியின் குணமான ரூபத்தை நேத்திரமும், அப்புவின் குணமான ரசத்தை சிங்குவையும், பிருத்திவின் குணமான கந்தத்தை கிராணமும் அறியும். அபஞ்சீகிருத பூத்தங்களின் ரஜோ குணத்திலின்று கிரமமாக பிராணாதி பஞ்ச வாயுக்களும் வாக்காதி கர்மேந்திரியங்களும் உண்டாயின. வாயுக்களும் வியாபார பேதத்தால் வியானன், பிராணன், அப்பானன், சமானன், உதானன் என 5 வகைப்படும். இவைகளுக்கு கிரமமாக சரீரத்தை தாங்குதல், உசுவாசம் நிசுவாசம் செய்தல், அன்னபானாதிகளை சீரணம் செய்தல், ரசத்தை நாடுகளில் செலுத்தல், அன்னபானாதிகளை திரிகர் தளலான கிரியைகள் வியாபாரமாகும். வாக்கு, பாணி, பாதம், பாயிறு, உபஸ்தம் என கர்மேந்திரியங்கள் 5 வசனித்தல், இடுதலேற்றல், நடத்தல்,
விசர்ஜனம் செய்தல், சுகம் செய்தல் என்பன இவைகளின் கிரமமான வியாபாரங்களாகும். 19 தத்துவங்களும் சேர்ந்து சூட்சும சரீரம் என்றும் லிங்க சரீரம் என்றும் சொல்லப்படும். ஸ்தூல பூத்த உற்பத்தி கிரமம் இதுவாம். என்றி நின்ற அபஞ்சீகிருத தமோகுண பூத்தங்களையும் ஒவ்வொன்றை 25 பாகங்களாக்கி பின்னர் ஒவ்வொரு பூதத்தின் 20 பங்கையும் அப்படியே வைத்து ஏனைய 5 பாகங்களை ஆகாய முதலான 20 பாகங்களையுடைய பூத்தங்களுடன் கலக்க தன் பாகம் 21 மற்றவைகளின் பாகம் 4 சேர்ந்தன. இவ்வாறு 5 பூத்தங்களையும் கலத்தர் பஞ்சீகரணம் என்று பெயர். எப்பூதங்கள் பஞ்சீகரணம் செய்யப்படுகின்றனவோ அவைகளுக்கு பஞ்சீகிருதம் என்று பெயர். பஞ்சீகரணம் ஒவ்வொரு வகையினதன்று பல வகையான சாஸ்திரங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. எல்லாம் நலமுடையனவை யாவும். இங்கனம் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பூத்தங்களிலிருந்து சர்மம், முதிர, மாம்சம், நரம்பு, எலும்பு, கொழுப்பு என்று 6 தத்துவங்களுடைய தோள சரீரங்களும் பிரம்மாண்டங்களும் தோன்றும். தோள சரீரம் சராயுஜம், அண்டஜம், சுபேதஜம், உத்பிஜம் எனும் 4 வகை பிறப்புடையது. நரர், மிருகம் இவைகள் பையினின்றும் பிறத்தலால் சராயுஜமம். பாம்பு, பக்ஷி முதலியவை முட்டை நின்று தோன்றுதலின் அண்டஜமாம். தேள் முதலியவை உஷ்ண நீராவி நின்று அல்லது வேர்வை நின்று உண்டாவதால் ஸ்வேதஜாமா. மரம், கொடி, செடி முதலியவை பூமி நின்று கிளம்பி பிளந்து கொண்டு வருதலின் உத்பிஜமாம். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தமோலோகம், சத்தியலோகம் என மேலேலும் அதலம், சுத்தலம், விதலம், ரசதலம், தலாதலம், மகாதலம், பாத்தாளம் என கீழேலும் ஆக 14 உலகங்களை சேர்ந்து ஓர் அண்டம் என்றனர். இதன அபிப்பிராயம் என்னை 14 உலகங்களை ஒரு அண்டம் என்பதில்லை. சமான ஜீவர்கள், ஓசதிகள் மற்றும் பல வகையான வர்க்கங்களும் சீதோஷணங்களும் அவைகளுக்கேற்ப ஜீவர்களின் வாழ்க்கையும் எங்கெங்கு காணப்படுகின்றனவோ அவ்வளவு வஸ்துள்ள உலகெல்லாம் ஒன்றென கணக்கிட்டே 14 என்றனர். அத்தெங்கனமெனின் 5 கண்டங்களையுடைய பூலோகம் எவ்வளவு சீதோஷ்ணங்கள், எவ்வளவு மனித மிருக தாவராதி வர்க்கங்கள் பெற்று விளங்குகின்றனவோ இதுபோல இவ்வரிசையிலுள்ள யாவும் பூலோகம் என்பதில் அடங்கும். இங்கு சமானம் என்பது சிறிது ஏற்றத்தாழ்வோடு கூடியதென்க. இவ்வாறு உலகங்களில் பொருந்தி கொள்ளவும் இங்ஙனம் 14 பிரிவினுடைய உலகங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம். இவ்வாறு அநேக அண்டங்கள் உண்டு. இவ்வண்டங்களின் நிர்மாணங்களை நாளது பரியந்தம் அறிஞர்கள் பலவாக கூறியும் எழுதியும் வருகின்றார்கள். ஓரளவில் இன்னும் முடிவு பெற்றதாகவில்லை. உள்ள பொருளாயின் ஒரு முடிவில் நிலை பெறும். தோன்றி மறையும் காணற் ஜலம், சொப்பனம் ஆகியவற்றை போன்றதாளரின் அகடித கடித சாமர்த்திய உடையதாய் அளவுபடாதது போல தோன்றுகின்றன. இவ்வாறு ஜீவர்களின் தோள சரீரங்களும் தோள பிரம்மாண்டங்களும் அவ்வண்டங்களுக்கு ஏற்ப அனாதி தோள பூத்தங்களினின்று உண்டாயின. இங்கனம் கூறியவற்றால் மாயா வசிஷ்டன் ஈஸ்வரன் என்றும் அவித்யா வசிஷ்டன் ஜீவன் என்றும் தோள சரீரம் முதல் பிரம்மாண்ட பரியந்தன சடப்பொருள்கள் அனைத்தும் பிரபஞ்சம் என்றும் அறிக. முன் ஈஸ்வரன் யார், ஜீவர்கள் யாவர், பிரபஞ்சம் என்றால் எது என்ற வினாக்களுக்கு விடையளிக்கப்பட்டன. இனி ஜீவ ஈஸ்வரர்களின் சரீரம், அபிமானம் முதலியவைகளை கூறுவோம். தொடரும். ஓம்.